எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அவர்கள் ஜெயித்து விட்டார், முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அவருக்குன்னு ஒரு ஆரா டெவலப் ஆயிருக்கு, அவருக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்கு. ஸோ இப்போ அந்த ஆராவை, அந்த கரிஷ்மாவை எதிர்கொள்வதற்கான அந்த தலைமை அப்படிங்கிறதும், அந்த கரிஷ்மா அப்படிங்கிறதும், அந்த வேகம் அப்படிங்கிறதும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் யாருக்கு இருக்கு? ஒரு சின்ன கருத்தை சொல்லி ஆகணும். விஜய்க்கு வெற்றி கிடைத்தது மூலம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாடம் கிடைத்திருக்கு. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதையும் மீறி நம்ம தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பது. இந்த ட்ரைனிங் அவர் கலைஞர் கருணாநிதிக்கு கற்றுக்கிட்டார். தான் கலைஞர்கிட்ட கற்றுக்கொண்ட பாடத்தை தன் மகனுக்கும் அவர் சொல்லுகிறார். பாஜகவில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது எப்போ? நான் ஒரு பீரியடில் தான். ஆனால் கூட்டணி ஆசையினால் அதிமுக கூட்டணி செய்யணும் என்ற ஒரு அபத்தமான முடிவை அமித்ஷா எடுத்தார். நான் அந்த வார்த்தை பயன்படுத்தலை, நான் கோபத்தோடு தான் பயன்படுத்தேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு ராஜதந்திரி, அந்த ராஜதந்திரி செய்த அபத்தமான முடிவுகளில் இது ஒன்று. அதிமுக கூட்டணி எப்படி அதிமுக போய் சில வைக்கிற நிபந்தனை ஏற்று அப்போது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. அண்ணாமலை அவர்கள், அவர் ஒரு நடிகர் கிடையாது, அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கா அப்படின்னா அது தெரியல. அதே மாதிரி கேள்வி இருக்கக்கூடியவர், நல்லா படிச்சிருக்கிறாரு, IIM கிராஜுவேட்டு. இது எல்லாமே ஒரு பெரிய பெரிய இதா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா விஜய் அவர்களை மேட்ச் பண்றக்கூடிய அளவுக்கு, விஜயோடைய அந்த கரிஷ்மாவை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய அந்த மக்கள் செல்வாக்கை உடைக்கும் அளவுக்கு அண்ணாமலையால முன் செல்ல முடியுமா? மலை மேலேருந்து ஒரு சாதாரண கல் மலை மேலே உருண்டு வந்து நான் கீழே பளபளன்னு ஒரு கூழாங்கல் மாதிரி ஆகிடும்ல, அந்த மாதிரி திமுக அப்படி ஆகுது. அது மாதிரி பாஜகவை உருவாக்குகிற திறமை படைத்தவர் அண்ணாமலை. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். ரொம்ப முக்கியமான ஒரு அனாலிசிஸ் சம்பந்தமா இது பண்ணலாம் அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் ஜெயித்து விட்டார், முதலமைச்சர் ஆயிட்டாரு. 108 எம்எல்ஏக்கள் அவருடைய இது தாண்டி 106 எம்எல்ஏக்கள்னு வச்சுக்கோங்க. ஒரு 144 சட்டமன்ற உறுப்பினருடைய சப்போர்ட்டோட அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அதெல்லாம் கடந்து இப்போ அவருக்குன்னு ஒரு ஆரா டெவலப் ஆயிருக்கு, அவருக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்கு. கிட்டத்தட்ட 35% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய, 30% கடந்த வாக்கு சதவீதம் வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி, ஒரே தலைவர் ஜோசப் விஜய். ஸோ இப்போ அந்த ஆராவை, அந்த கரிஷ்மாவை எதிர்கொள்வதற்கான அந்த தலைமை அப்படிங்கிறதும், அந்த கரிஷ்மா அப்படிங்கிறதும், அந்த வேகம் அப்படிங்கிறதும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விவாதம் கிளம்பிட்டே இருக்கு. அதில் பல பேர்கள் அடிப்படுது. காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு 2 பேரை சொல்கிறாங்க, விசிக தரப்புலேருந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். அதில் உங்களுடைய கருத்தும் அறிய விரும்புகிறேன். அதில் முதற்கட்டமாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன கருத்தை சொல்லி ஆகணும். விஜய்க்கு வெற்றி கிடைத்தது மூலம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாடம் கிடைத்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இளந்தலைவர்களை காணோம். செல்வி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது, அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தபோது, முதலமைச்சராக இல்லையாங்கிறது கூட விட்டோம், அதிமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும்போது விஜயகாந்த் கட்சி தொடங்கி போனார் 2006. இளைஞர்கள்லாம் இங்கே விஜயகாந்த் பக்கம் போனாங்க. இதை புரிந்து கொண்ட ஜெயலலிதா அம்மையார் உடனடியாக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை எல்லாத்தையும் தொடங்கி மறுபடியும் ரிஜுவினேட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை. அது பலன் கிடைச்சது. 11, 16 அவங்க வெற்றி கட்டாங்க. எல்லா காலத்திலையுமே கலைஞர் கருணாநிதி காலத்துலேயும் அந்த மாதிரி உண்டு. உதாரணத்துக்கு இப்போ எமர்ஜென்சிக்கு அடுத்து நடந்த தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருந்தால் கூட ரிவாம்ப் பண்ணார் கட்சியை, இளைய தலைமுறையில். அப்போ தான் டிஆர் பாலுவில் வந்தார். டிஆர் பாலு யங் மேன் அப்போ. ஆனால் அவரெல்லாம் கட்சியில் கொண்டு பெரிய ஆளாக மெல்ல வளர்த்தார். அவருக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதியே முதலமைச்சர் ஆகும்போது வயசு 45, செல்வி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆகும்போது 43. ஸோ அவங்களுக்கு தெரியும் இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியும். ஆனால் இப்போது அதிமுக என்ன செய்கிறது இல்லை. சரி, திமுக பற்றி கேட்டிங்கன்னா, எஸ், திமுகவில் ஒரு முயற்சி வரவேற்கத்தக்கது. உதயநிதியை முன்னிறுத்துகிறாங்க.
அடுத்த தலைமுறையே ரெடி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ட் so many other youngsters. பல எல்லா வாரிசுகள் தான். இந்த வாரிசு பிரச்சனையை ஒதுக்கிடும், அதை பற்றி விவாதிக்க வேண்டிய வேற தரம். அடுத்த தலைமுறைக்கு திமுகவை எடுத்து செல்கிறார்கள். இப்போவும் நான் ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் உதயநிதி ஸ்டாலினை மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் சந்தித்தேன். இப்போவும் அவர் உற்சாகமாக இருக்கார். கட்சி வெற்றி வாய்ப்பு இருந்தது. அவர்கள் நிச்சயமாக உதயநிதிக்கு ஒரு கனவில் இருப்பாங்க. மு.க. ஸ்டாலின் மீண்டும் வந்தால் சூழல் மாறும், அப்போது எதிர்காலத்தில் உதயநிதி முன்னிலைப்படுத்த எல்லாம் கரெக்ட். ஆனால் அவங்க ஆட்சியை மட்டும் குறிக்கோளை வைக்கிறது இல்லை, பதவியை மட்டும் இல்லை, கட்சிங்கிற இயக்கத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. நான் உணர்கிற வரையில் அறிகிறேன்னா கூட யாராவது சொன்ன மாதிரி ஆகும். நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த சூழல் பார்த்துக்க 2 தினங்களுக்கு முன்பு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அவரோட மகன் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் வீட்டில் சந்தித்தேன். நான் சந்தித்த மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்த போது இவரே ஒரு அறிமுகமாக பார்த்தேன். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை சொல்லிடுறேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதையும் மீறி நம்ம தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பது. இந்த ட்ரைனிங் அவர் கலைஞர் கருணாநிதிக்கு கற்றுக்கிட்டார். தான் கலைஞர்கிட்ட கற்றுக்கொண்ட பாடத்தை தன் மகனுக்கும் அவர் சொல்லுகிறார். நான் புரிஞ்சுக்கிறேன். வாரிசு அரிசா அதெல்லாம் கதையெல்லாம் வேறு. அப்படி பார்த்தா எல்லாருக்கும் எத்தனையோ வாரிசுகள் எல்லாமே ஜெயிச்சிட்றாங்க. அது இல்லை, அரசியல் களத்தில் எப்படி நம்ம செயல்படணும். உதயநிதியோடு பேசும்போது பல விஷயங்களை இந்த அரசுக்கு எப்படியெல்லாம் கவுண்டர் பண்ணணும், ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்கணும் என்கிற சில திட்டங்களை சொன்னார். சில பொருவெளியில் சொல்ல முடியுமான்னு தெரியலை. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பக்குவமான அணுகுமுறை நான் பல ஆண்டுகளாக கவனிச்சுட்டு 93 கவனிச்சுட்டு வரேன். மேயராக இருக்கும்போது கவனிச்சிருக்கேன். இப்போது அடுத்த தலைமுறை, நான் இதை சொல்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு கட்சியோட கொள்கை, சித்தாந்தம், அரசியல், நிர்வாகத்திறன் எல்லாத்தையும் கடத்திட்டு போகிறாங்க திமுக. ஓகே, ஏன் இது சொல்கிறேன்னா, விஜய் என்கிற இளம் தலைவர் அரசியலுக்கே புதுசு, வசீகரம் இருக்கிறது. இந்த வசீகரம் மட்டுமே நிரந்தரம் அல்ல. ஆனால் இந்த வசீகரத்தை கொண்டு அரசியல் தலைமைக்கு வந்துவிட்டால் அரசியல் நிர்வாகம் போன்றதுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் கற்றுக்கணும். கலைஞர் கருணாநிதி கற்றுக்கொண்டார், எம்ஜிஆர் அவர்கள் கற்றுக்கொண்டார், இப்போ ஜெயலலிதா அம்மையார் கற்றுக்கொண்டார்கள். இப்போது மெல்ல மெல்ல உதயநிதி ஸ்டாலின் கற்றுக்கொண்டிருக்கார். அரசியல், நிர்வாகம், சித்தாந்தம், இந்த 3 ஆங்கிள் இருக்குல்ல, 3 விதமான முக்கோண வடிவில் இருக்குது. இதை ஒரு இயக்கத்தை கட்டமைப்பதற்கான தேவையா, இதை விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு நிறைய அவகாசம் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப விமர்சிக்க வேண்டாம். 6 மாதம் எதிர்க்கட்சிகளே 6 மாதம் அவகாசம் கொடுத்து, இது ஓகே. அடுத்தது அதிமுகவில் என்ன ரெட்ரோஸ்பெக்ஷன் இருந்தது, சுய பரிசோதனை இருந்தது. முதல்ல என்னால் வெற்றி வாய்ப்பு இழந்த ஸ்டாலினை சந்திக்க முடிகிறது, உதயநிதி சந்திக்க முடிகிறது. என்னால் அண்ணாமலையோடு தொடர்பு கொள்ள முடியும். அண்ணாமலை இப்போ தான் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கார், பாஜக தலைவர். ஆனால் பல தலைவர்கள் தொடர்பு கொள்ளவே முடியல. அதிமுக தலைவர்கள் பல பேரை தொடர்பு கொள்ள. அப்போ பொதுச் செயலாளர் என்ன பண்ணுறார், அடுத்த தலைமுறைக்கு இளம் தலைமுறைக்கு இந்த கட்சியை எடுத்து போகிறாரா என்கிற கேள்வி இருக்குது. நான் விமர்சிக்கலை, இயல்பாக சொல்கிறேன். நீங்கள் எதை நெட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். கிரிக்கெட்டில் விளையாடுறவன் எப்போது ஒரு முறை விளையாடினா கூட தினமும் விளையாடிட்டே இருப்பான். வீட்லேயோ இப்போ நெட் ப்ராக்டிஸோ ஒரு பொது வெளியில் கிரவுண்ட்லேயோ போய் விளையாடிட்டே இருப்பான். விளையாடிட்டே இருக்கணும். அப்போ அந்த மாதிரி செஞ்சாரான்னா எனக்கு புரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே 1008 பிளவுகள் வந்திருக்கு. அதனால் அதிமுகவில் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கான வேக்யூம் வெற்றிடம் இருக்கிறது. பாஜகவில் அடுத்தது கேட்டிங்கன்னா காங்கிரஸ் பற்றியும் சொல்லிடுறேன். காங்கிரஸ்லேயும் அது நாளுக்கு நாள் தேய்ந்து வருகிறது. செல்வ பெருந்தகின் காலத்தில் சில தவறான கூட்டணிக்கு தொடர்பான எடுத்த தவறான முடிவுகளால் 5 குறைஞ்சி போச்சு. போன வாட்டி கூட 18 இருந்தது, இப்போ 5 குறைஞ்சி போச்சு. அப்போ நான் என்ன வளர்ச்சியை காண போகிறது? அதனால தான் ராகுல் காந்திக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மேலே திருப்தி இல்லை, அதிருப்தியிலும் கோபத்திலும் இருக்கிறார் நான் கேள்விப்பட்டது. விரைவில் மாற்றுவார்கள் நினைக்கிறேன். அப்போது அங்கே நான் அறிந்தவர் சசிகாந்த் செந்தில் போன்ற சில பேர் யங் டைனமிக் லீடர்ஷிப் இருக்குது. ராஜேஷ்குமார் சட்டப்பேரவை பிரதான தலைவர். தே ஆர் வெரி ஆக்டிவ் பாலிடிக்ஸ். மாணிக்கம் தாக்கூர்லாம் கமிட்டடாக வேலை செய்யக்கூடாது. இன்றைக்கி பதவி இருந்தால் இல்லாட்டாலும் செய்வேங்கிற இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு கொண்டு வர முன்னிலைப்படுத்தணும் காங்கிரஸ். அது செய்தால் காங்கிரஸுக்கு மறுபடியும் புத்துயிர் பெறுவதற்கான சான்சஸ் இருக்குது. பாஜக
அண்ணாமலை தலைமையில், நம்ம அண்ணாமலைக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, அந்த அண்ணாமலை தலைமையில் இருந்த காலத்தில் இட் வில் பி எ ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தார். பிரகடனம் செய்யப்பட்டது. அப்போது ஆக்கப்பூர்வமான தீவிரமான சரியான எதிர்க்கட்சியாக பாஜக செயல்பட்டது. எப்போ? பாஜகவின் தமிழக தலைமையை ஏற்ற அண்ணாமலை காலத்தில். நிறைய விஷயம் மிக முக்கியமானது, அப்போது இளைஞர்கள்லாம் ஈர்க்கப்பட்டார்கள். பாஜகவில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது எப்போ? நான் ஒரு பீரியடில் தான். ஆனால் கூட்டணி ஆசையினால் அதிமுக கூட்டணி செய்யணும் என்ற ஒரு அபத்தமான முடிவை அமித்ஷா எடுத்தார். நான் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறேன், நான் கோபத்தோடு தான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு ராஜதந்திரி, அந்த ராஜதந்திரி செய்த அபத்தமான முடிவுகளில் இது ஒன்று. அதிமுக கூட்டணி எப்படி? அதிமுக போய் சில வைக்கிற நிபந்தனை ஏற்று. அப்போது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. அவர் முன்னிறுத்துகிற பாருங்களேன், பாஜக தலைமை இந்த முறை களத்தில் நிறுத்தியது முருகன். அவர் ஏற்கனவே மத்தியில் அமைச்சராக இருக்கார். அப்புறம் என்னத்துக்கு எம்எல்ஏ வாங்கி என்ன பண்ண போகிறாரு? நிற்கிறது 27 அணுக்களை. எம்எல்ஏ 27 பேரும் ஜெயிச்சுட்டா முருகன் முதலமைச்சர் ஆகிடுவாரா? ஆக முடியாது. மத்திய அமைச்சராக இருக்கிற மாநிலத்துக்கு வந்தால் மாநில முதலமைச்சராகத்தான் இருக்க வேண்டும். ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. அமெரிக்க ஜனாதிபதி நாளைக்கு சென்னை மேயர் பதவி போட்டி விட முடியுமா? அந்த மாதிரி அதை தவறுபட்டார். ஸோ அவரோட அணுகுமுறை, அவரை ஃபீல்டு பண்ணது தப்பு. தமிழிசை 2 மாநிலத்துக்கு ஒரு மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர், ஒரு மாநிலத்தோட முழுநேர ஆளுநராக இருந்தாங்க. அவ்வளோ உயர் பதவியில் இருந்தவங்க. என்ன ஆசை? அவங்க பதவி ஆசைப்பட்டால் துணை ஜனாதிபதி பதவி ஆசைப்பட்டிருக்கலாம், குடியரசு துணைத் தலைவர் ஆகிறது. அது இல்லாமல் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க? இல்லை. அப்புறம் வானதி அவங்களும் தேசிய பொறுப்பு இருக்குது, என்ன வந்தாங்க. இப்படி பாஜக கடந்த 2 முறை கூட்டணியில் இடம்பெற்றபோது 4 சீட்டு பெற்றது. நயினார் நாகேந்திரன் அவர் சென்ற முறை அவர் வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் காணும், தோல்வி அடைந்தார். ஸோ அந்த பாஜகவின் முன்னணி தலைவர் அத்தனை பேர் தோற்று போயிருக்காங்க. என்ன காரணம்னு யோசிச்சாங்களா? தலைமை இளமை கிடையாது. அப்போ இது பழந்தின்னு கொட்ட போட்ட மூத்த தலைவர்கள் எப்படி அதிமுகவோ அது மாதிரி. ஸோ அந்த வேக்குமை யாரை பூர்த்தி செய்ய முடியும்னா அண்ணாமலையார் தான் முடியும். களத்தில் வேலை செய்வார், ஸ்ட்ரெயிட்டான பாலிடிக்ஸ், சரியான பாலிடிக்ஸ் செய்வார். நல்லா உங்களுக்கு தெரியும், அவர் தான் எதிர்க்கட்சி, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டார். அதிமுக கூட இல்லை. அதிமுக ஒரே குறிக்கோள் திமுக அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர செயல்பாட்டில் காணும். ஆக்கப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க அதிமுககாரங்களை. திமுககாரங்களோட பேசும்போது நான் திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருந்தேன், செய்வேன், அதில் மாற்று கருத்து கிடையாது, எந்த கட்சியும் தான். ஆனால் அவங்க ஒரு கருத்தை சொன்னால் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்ற பதிவு செய்வாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய டிவி டிபேட்டை பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கீனாக இருக்காங்க. உதயநிதியும் பார்க்குறார். இந்த பக்கம் அவங்களாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. என்ன நம்மளை பற்றி என்ன விமர்சனம் வெளியில் வருது, ஊடகம் என்ன நினைக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி தப்புன்னு விட்டுருவோம். அது நம்பகமாக இல்லையாங்கிறது வருது. அவேர்னஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த புரிதலும் செயல்பாடும் அதிமுகவோட எத்தனை அணிகள், நீங்கள் 1008 அணிகள் சொல்லலாம். நான் சொல்கிறது இப்படியே சொல்கிறேன். சசிகலா அணியான்னு சரி, டிடிவி தினகரன் அணியாக சரி, சிவி சண்முகம் அணியாக இருந்தாலும் சரி, அதான் எஸ்பி வேலுமணி அணியாக, சிபி இந்த எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் 4 அணி வச்சுக்கோங்களேன், யாருமே ஃபாலோ பண்ணுறது. ஸோ அங்கே ஒரு இளமை வேக்கன்சி வேக்கம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. ஸோ காங்கிரஸில் மாற்ற வேண்டியிருக்கு, இளமை வேண்டியிருக்கு. பாஜகவில் நிச்சயமாக தலைமையை மாற்ற வேண்டியதுக்கு இளைய தலைமையை கொண்டு பாய்ச்ச வேண்டியிருக்குது. அதிமுகவிலும் இருக்கிறது. திமுகவில் புரிந்து கொண்டு அந்த இயக்கம் கடந்த பல ஆண்டுகளே கற்றுக்கிட்டு இப்போ இளம் தலைவரை முன்னிறுத்திருக்காங்க. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அண்ணாமலை, ஏன்னா தொடர்ச்சியாக இந்த விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு யார் இப்போ விஜய் கேள்வி கேட்பது, அதை யார் மேட்ச் பண்ணுறதுங்கிற விவாதத்தில் மிக முக்கியமாக அடிப்பட்ட பெயர் அண்ணாமலை அவர்கள். இப்போது அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு நடிகர் கிடையாது, அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கா அப்படின்னா அது தெரியல. அதே மாதிரி கேள்வி இருக்கக்கூடியவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, ஐஎம்எம் கிராஜுவேட்டு. இது எல்லாமே ஒரு பெரிய இதாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் விஜய் அவர்களை மேட்ச் பண்ணுறக்கூடிய அளவுக்கு, விஜயோடைய அந்த கரிஷ்மாவை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய அந்த மக்கள் செல்வாக்கை உடைக்கும் அளவுக்கு அண்ணாமலையால் முன் செல்ல முடியுமா? அதாவது டிஸ்டர்ப் பண்ணி வீழ்த்த முடியும், தோல்வி காட்ட அது தெரியல. அது
ஒரு சின்ன உதாரணம், கொஞ்சம் பின்னாடி போகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை மாதிரி ஒரு வசீகரமான தலைவர் உண்டா? இல்லை. மக்கள் தெய்வமாக நினச்சாங்க. விஜய் கூட தெய்வமாக நினைக்கிறாங்கன்னு தெரியலை. இப்போ எம்ஜிஆரை தெய்வமாக வழிபட்டவர்களை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இன்னமும் கடவுளாக நினைக்கிற மக்களையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவரை எதிர்த்து களங்கண்டவர் திமுக தலைவர் யார்? கலைஞர் கருணாநிதி. எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்தவர் தான். பல போராட்டங்களை சந்தித்தவர், பல முறை சிறை சென்றவர். ஒரு முறை தெரியும், கான்ஸ்டியூஷன் எரிப்பில் அவர் சிறைக்கு போகிற சூழல் வந்தது. கருப்பு கொடி காட்டிய இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி நிகழ்ச்சி ஒன்றில் அரெஸ்ட் ஆனதில் பல நாட்கள் சிறை சென்றார். போராட்டம். இவருக்கு கரிஷ்மா இருக்கான எம்ஜிஆர் அளவுக்கு கலைஞருக்கு இல்லை. ஆனால் எது அவருக்கு பலம் கொடுத்தது? உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, படிப்பார். 4 விஷயத்தை சொல்கிறேன். இந்த படிக்கிற பழக்கம், பத்திரிகைகளை படிக்கிறது, ஊடக தொடர்பு வச்சுக்கிறது. அப்போல்லாம் ஊடகம்னு கிடையாது, எல்லாமே பிரிண்ட் பேப்பர் தான் அதிகம். பத்திரிகையாளரோட ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணுவார். கலைஞர் கருணாநிதி அவருடைய அரசாங்கம் டிஸ்மிஸ் ஆகி மறுநாளே நாங்கள் போய் பார்த்துக்கோம். 1991 பிப்ரவரி 1 அவரை அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்கிறோம். காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக வர்றார். 11 மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அறிவாலயத்தில். நீங்கள் வாட்சை திருப்பி வச்சு கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் சார். அவரோட வருகை வச்சுக்கிட்டு 11 மணிக்கு கலைஞர் கருணாநிதி வருகிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறார். எல்லாத்துக்கும் அந்த அந்த அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் ஃபேஸ் அவரை பார்த்தேன் நான். கலைஞர் கருணாநிதியின் அரசியலை பலமுறை விமர்சிப்பேன், நீ விமர்சிப்பேன், அவரோட விஷயம் வர. ஆனால் கட்சியை, ஒரு இயக்கத்தை எப்படி கொண்டு சொல்வது? தன்னம்பிக்கை. அவர் ப்ரெஸ்ஸை பார்த்தார், ஜாலியாக பேசினார். அதில் விமர்சனம், அரசியல், நெடி எல்லாம் இருக்கும். அந்த ஒரு அணுகுமுறை அவரை பார்த்தேன். அதனால தான் இன்றைக்கி திமுக வெற்றிகரமாக செயல்படுகிறது. இன்னும் எத்தனை இந்த அதாவது ஒரு கூழாங்கல் மலை மேலேருந்து, ஒரு சாதாரண கல் மலை மேலே உருண்டு வந்து நான் கீழே பளபளன்னு ஒரு கூழாங்கல் மாதிரி ஆகிடும்ல, அந்த மாதிரி திமுக அப்படி ஆகுது. அது மாதிரி பாஜகவை உருவாக்குகிற திறமை படைத்தவர் அண்ணாமலை. ஏன்னா அவரோட கடந்த கால பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தான். எப்பயுமே ட்ராக் ரெக்கார்டு வச்சு தான் முடிவு பண்ணுவோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த தோல்வியினால் அந்த பயிற்சியை தான் நான் 2 தினங்களுக்கு முன்பு பார்த்தேன். மு.க. ஸ்டாலினிடம் பார்த்தேன். அன்டிஸ்டர்ப்டு. அவரே தோற்று போயிருக்கார். கலைஞர் கருணாநிதி பர்சனலாக தோற்றது இல்லை. பெருந்தலைவர் காமராஜர், ஜெயலலிதா அம்மையாரெலாம் பெரிய பெரிய தலைவர் தோற்றது போல் தன் சொந்த குளத்தூரில் ஓரளவு பண்ணியிருக்காரு. இருந்தாலும் தோல்வி அடைகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது சாதாரண முன்பின் அறியாத ஒரு அந்த அளவுக்கு ஏதோ ஒரு அலை வீசிச்சு, மாய அலை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. தோல்வி அடைந்து இருக்கிறார். இருந்தாலும் அதை பற்றி மனதில் உள்வாங்கிக்காமல் ஃப்ரீயாக பேசினார். எங்கூட பேசினார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். சரி, இதில் இப்போ அண்ணாமலை அவர்கள் ஃபேஸ் பண்ண முடியும், அவரால் அந்த அரசியலை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதை அவரை முன்னெடுக்க விடணும் இல்லையா? அதோடைய அந்த அதிகாரம் எல்லாமே டெல்லியில தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த எலெக்ஷனில் கூட அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு தீவிரமாலாம் இல்லை. இப்போ அவர் மீது மீண்டும் நம்பிக்கை அவர் மீது வருவதற்கு மீண்டும் டெல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2வது, சீனியர்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா கட்சி அவரை பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கக்கூடிய எதிரிகளை விட அவருக்கு கட்சிக்குள்ளே தான் எதிரிகள் அதிகம் அப்படின்னு பரவலாக சொல்லப்படுவது உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது டெல்லி இதை அலோவ் பண்ணுமா? அவர் மீண்டும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் ரோலுக்கு வர்றதுக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரியாது. டெல்லி அலோவ் பண்ணுமா இல்லையான்னு தெரியாது. கட்சியில் இருக்க சீனியர்ஸை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது சகித்துக்கொள்ள மாட்டார்களதை விட மறுபடியும் இவருக்கு முக்கியத்துவம் தருதுங்கிற ஒரு சின்ன பொறாமை உள்ளுக்குள்ளே இருக்கத்தாண்டி இருக்கும். அது இயல்பு. ஆனால் நீ என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி வருமில்ல. அப்போ 4 பேர் ஜெயிச்சாங்கல்ல சென்ற முறை 2000. அப்போ அண்ணாமலை என்ன தலைவரா? இல்லை, முருகன் தான் தலைவர். ஆனால் முருகனை விட அண்ணாமலை தீவிரமாக பணியாற்றினார். இப்போ கூட 2026 சட்டப்பேரவை தேர்தலில் டெல்லிக்கு போயிட்டு, நீங்களே சொன்னீங்க, டெல்லிக்கு போயிட்டு வந்தோடனே தீவிரமாக களத்தில் இருந்தார். டெல் மீ ஒன் லீடர் அதர் தேன் அண்ணாமலை டுக் அப் தி பார்ட்டி இன் a bigger level during election. ஒரு ஆள் சொல்லுங்கள். தமிழிசை பிரச்சாரம் பண்ணார் மயிலாப்பூரில், வானதி பிரச்சாரம் பண்ணார் கோவையில், இவர் முருகன் அவரோட தொகுதி சாத்தூரில் தோற்று போனார்.
இவங்க எல்லாமே தோற்று போனவங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கன்ஃபைன் டு தேர் ஓன் கான்ஸ்டுவன்சி. நான் வெற்றி பெற்றது தோல்வி பெற்றது நான் சீரியஸாக சொல்லலை, நான் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். இன்னும் உழைப்பைங்கிறேன். மு.க. ஸ்டாலின் எல்லா தொகுதிகளும் சுற்றி பார்த்தார். எடப்பாடி போட பாராட்டும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அவர் தன்னோட தொகுதியில் அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார், அதுவும் பெரிய சாதனை தான், பாராட்டுக்குரியது இந்த அலைக்கு சமயத்தில். ஆனால் இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க? பண்ணலை. அண்ணாமலை பண்ணிடுவார். அண்ணாமலை போட்டியிடலை. சென்ற முறை அவர் போட்டியிட்டார், வெற்றி வாய்ப்பு இழந்தார். ஒரு தொகுதியில் நின்று வெற்றி வாய்ப்பு பெறுவதல்ல, மொத்த இயக்கத்தை வெற்றி பெற செய்வது, ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கான முயற்சி திமுக பண்ணிச்சு. ஸ்டாலின் தோத்தா கூட அந்த கணிசமான செகண்ட் பிக்கஸ்ட் லார்ஜ். இன்னும் ஒரு தகவலை சொல்லியானோம், திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது கலைஞர் கருணாநிதி காலத்திலும் சரி பிறகும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எத்தனை சீட்டு வாங்கினாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டேன். இப்போது 2016-21 தான் 90 இடங்கள் பெற்றார்கள். இப்போ கிட்டத்தட்ட அதை டச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி காலத்தில் 48, 38 அப்படி தான் இருந்தாங்க. இப்போ 59 வந்திருக்கு. சென்ற முறை 90 இடங்கள் பெற்றார். அப்போ கலைஞர் இருந்தார், எதிர்க்கட்சிகள் இல்லை. நானும் சொல்ல வரேன், அப்போ விஜயகாந்த் பெருசாக இல்லை, விஜய் கட்சி தொடங்கலை. அந்த சூழலில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதே 90 இடங்களே, ஜெயலலிதா அம்மையாரோட தூழாவளி பிரச்சாரத்தும் போதே அவரால் 90 இடங்கள் பெற. அப்போ முழுக்க பிரச்சாரம் ஸ்டாலின். இப்போவும் கணிசமான இடங்கள் பெற்றார். என்னன்னா உழைப்பு எப்படி கவுண்டர் பண்ணலாம் தெரியும். இதில் எந்த அக்கறையும் இல்லாத கட்சியாக பாஜக தலைவர்களும், பேர சொல்ல வரும் இல்லை, எல்லா தலைவர்களும் சொல்கிறேன், அண்ணாமலை நீங்களாக எல்லா தலைவர்களும், காங்கிரஸும். என்ன காரணம் சொல்லிட்டுங்களா? நாம் என்னத்தை ஆட்சிக்கு வரப்போகிறோங்கிற தன்னம்பிக்கையின்மை தான். அவங்களுக்கு ஒன்றும் ஆட்சி பிடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. என்னதான் இருந்தாலும் லகான் டெல்லியில் இருக்குது. 2 தேசிய கட்சிகளுக்கும் இருக்க மிகப்பெரிய இந்த தவறான நடவடிக்கை தேசிய கட்சிகளுக்கு இருக்கிற வியாதி. காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும், கம்யூனிஸ்டுகள் ரொம்ப வீக்காக போனதுனால அது கவலை கிடையாது, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ ஆகாது. ஆனால் காங்கிரஸும் பிஜேபியும் நேஷனல் கையை ஏந்தி இருக்கிறது. அதுலேயும் பல தவறுகள் தானே பண்ணியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தியினுடைய விருப்பத்துக்கு மாறாகத்தானே திமுக ஒரு கூட்டணி நீடித்ததாக தான் கேள்விப்பட்டேன். ஸோ அது தவறானது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் காங்கிரஸ் நேரு காலத்தில் எப்படி இருந்தது? நேரு பிரைம் மினிஸ்டர், காமராஜர் சீஃப் மினிஸ்டர், நிஜலிங்கப்பா சீஃப் மினிஸ்டர், சஞ்சீவ் ரெட்டி ஐ திங்க் ஆந்திராவில் சிஎம்மாக இருந்தார். இப்படி எல்லா தலைவர்களும் ஈக்குவலாக இருப்பாங்க, இணையாக இருப்பாங்க. பாஜகவிலும் காங்கிரஸ் கட்சியிலும் நேஷனல் லீடர்ஷிப் தான் பெருசு. மோதியை மிஞ்சி தலைவர்கள் இருக்குது, ராகுலை மிஞ்சி தலைவர்களுக்கும் இந்த ஒரு சூழல். இங்கே சட்டப்பேரவை தேர்தலுக்கு எதுக்கு மோடி வரணும், எதுக்கு ராகுல் வரணும்னு கேட்குறது. அப்போது காமராஜர் காலத்தில் நேரு வந்தாரான்னா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்துக்கே காமராஜர் தானே பேசினார். ஸோ அந்த மாதிரி ரீஜனல் லீடர்ஷிப் அந்தந்த மாநில தலைமைகளுக்கு முக்கியத்துவம் தந்து முழுக்க அவங்க கட்சி. இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆட்சிக்கு மட்டுமல்ல கட்சி அமைப்புக்கும் தேவை என்கிற நிலைமை உருவாகும். அது இல்லாதனால தான் தேசிய கட்சிகள் பலவீனம் அடைந்தது. ஓரளவு அதை மீட்டவர் அண்ணாமலை. வித்தவுட் கான்ட்ரடிக்டிங் தி நேஷனல் பார்ட்டி, நேஷனல் ஹைகமாண்ட், ஹீ பிளேட் அ வெரி குட் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு. தலைமை டெல்லி மேலிட தலைமையை பகித்து கொள்ளாமல் அதனோடு முரண்படாமல் தமிழகத்தில் என்ன அரசியல் நிகழ்த்த வேண்டுமோ அதை சரியாக செய்தவர் அண்ணாமலை. அவர் பார்த்திங்கன்னா இங்கே ஹிந்துத்துவான்னு திருப்பரங்கத்தில் விளக்கேற்றுறேன் கொடியேற்றுறேன்லாம் போகல. அவர் கரெக்டாக என்ன பண்ண, இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் இந்த அரசாங்கத்து மீது கோபமாக இருக்கிறார்கள், அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும், ஆட்சியில் இருக்கிற கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை பண்ணார், ஒழுங்காக பண்ணார். ஹி பிளேட் வெரி குட்ல. அதனால தான் ஈர்க்கப்பட்டார்கள் இளைஞர். தாவேகாவுடைய வெற்றிக்கு விஜய் மட்டுமல்ல, திமுக அரசின் எதிர்ப்பும் கூட மறந்துடக்கூடாது. எவ்வளோ பேர் வெறுப்போடு இருப்பான் திமுக ஆட்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள். அவன் இந்த இளைஞர்கள்லாம் அங்கே போகிறான், மிடில் ஏஜ் பீப்புளும் போகிறாங்க. இந்த முறை விஜய்க்கு கிடைத்த வெற்றி கரிஷ்மான்னு ஒரு வார்த்தையில் சொல்லி ஒதுக்கக்கூடாது. நடுத்தர வயதினர்கள்லாம் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு மாற்று தேவை இருக்குது,
திமுக மேலேயும் கோபம், அதிமுக ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒரு மாற்று தேவை இருக்குது. ரீஜனலாக ஒரு பார்ட்டி வேண்டியது, ஸ்ட்ராங்காக வேண்டியது. நல்லா கவனிங்க, மாநில கட்சி. ஸோ அந்த கட்சி மாநில உரிமைகளுக்காக, மாநிலத்துக்காக குரல் எழுப்பும், மாநில சுயமரியாதைக்காக குரல் எழுப்பும். அப்படிங்கிற போது நான் ஆட்டோமேட்டிக்காக விஜய்கிட்ட போகிறேன். மிடில் ஏஜ் பீப்புள், வயசானவங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க, ஏதோ சொல்லுங்க. இளைஞர்கள், ஜென்சி எல்லாமே சினிமா பட்டாளம், ரசிகர்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்க. இதே புகார்கள் எம்ஜிஆர் மீதும் வந்தது. மாற்றம் கருதி தானே திமுக பதவியில் நீடிக்கிறது. மாற்றம் வேணும், எனக்கு எம்ஜிஆர் வேணும், எம்ஜிஆரோட அதிமுக அதை பயன்படுத்திக்கிட்டார் அவர். அதே இப்போது அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் எனக்கு பல கேள்விகள் உண்டு தாவேக்காகும். ஆனால் இன்றுள்ள சூழலை விஜய்க்கு வெற்றிக்கு காரணம் ஆட்சிக்கு எதிரான குரல் எழுப்புதலும், அது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். ஆனால் இந்த வகையில் இப்போதாவது மற்ற கட்சிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகமாக திமுக கற்றுக்கொண்டு அதை தன்னை எப்படி புதுப்பித்து கொள்ள வேண்டுமோ ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டாலின். தோல்வி நடந்தோடனே கட்சி கூட்டத்தில் மாவட்ட செயலர்களை கூட்டத்தில் பேசுகிற எல்லா தோல்விக்கும் நான் பொறுப்பு கிளியராக சொல்லிட்டார். கட்சியில் பல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது. ரெண்டாவது, ஆட்சியாளர்கள் மீதான புகார், குற்றச்சாட்டுகள் அதை எப்படி சொல்லணும், சட்டப்பேரவையிலும் வெளியிலும் கட்சி எப்படி செயல்பட வேண்டும், இவ்வளோ கருத்துக்களை சொல்லிட்டோம் ஒரே மீட்டிங்கில். எப்போ? ஒரு வாரம் தான் ஆச்சு. போன திங்கட்கிழமை தேர்தல் முடிவு வந்தது. போன ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றார் விஜய். ஆரம்பிச்சிட்டார் கரெக்டாக தன்னுடைய காய்களை நகர்த்துதல் முடிவு. இதுதான் ஒரு கட்சியை நடத்துவதற்கான அழகு, இலக்கணம். அதை கற்றுக்கொண்டார், சரியாக அதை செயல்படுத்துகிறார் மு.க. ஸ்டாலின். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.